பெரியாரை ஏன்னு தானே கேட்குறீங்க. அப்போ பார்க்கும்போது திராவிடம் அப்படிங்கிற இந்த கோட்பாடு, இந்த தத்துவம் இங்கே தமிழா இன உணர்வு கொள்ளுமா? தமிழன் இன உணர்வு கொள்ளும்போது ஆளை கொள்வான். இதுதான் திராவிடம். எல்லாம் விவாதிக்கிறதுக்கு சீமானவர்களுக்கு வேற இடம் இருக்குது, வேற களம் எத்தனையோ இருக்குது. அதை விட்டுட்டு இந்த இடைத்தேர்தல் ஒரு இடத்துக்குள்ளார ஏன் இதை பற்றியே விமர்சிக்கிறார் திராவிடம் பெரியார்? பெண் கல்விக்கு பாடினார். இப்போ பாரதி ஒன்றும் செய்யலை, பாரதேசம் ஒன்றும் செய்யலை. எங்களுக்கு 1000 பெரியார் இருக்கிறார்கள் எங்கள் பக்கத்தில், தமிழ் தேசிய தளத்தில் தமிழர்களுக்கு. இங்கே நீங்கள் ஒரு பெரியார் தான் வச்சுட்டு குற்றச்சாட்டு நேற்று சொல்லியிருக்கீங்க மேடைகளில். இந்த ஒரு பெரியார் தான் எல்லாவற்றையும் சாதித்தார் அப்படின்னு சொல்ல வராங்க. அது சாதித்தார், நீங்க போதித்தார்கள், அவ்வளவுதான். என்னுடைய ஒன்னும் சாதிக்கல. அங்க போய் ஒரு பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை கொண்டு போய் நிறுத்தி அகிலேஷ் யாதவ் பாராளுமன்ற தேர்தலில் வென்றுட்டாரு. இது எப்படி சொல்வீங்க? இது சமூக நீதி. அங்க அதுக்கும் பெரியார் தான் காரணம்ன்றீங்கள? கடவுள் மறுப்பு வென்றுக்கா? பெரியாரிலே கடவுள் மறுப்பு வென்றுக்கா? பெரியாற்றிருந்து அடுத்த காலம் எடுத்து வச்ச அண்ணாதுரைங்கிற பேரறிஞன், ஒரு மேதை, ஒன்றே குல ஒருவனே தேவன் எங்க மோதாதை திருமூலருடன் திருமந்திரத்தை எடுத்துட்டாப்ல. அங்கேயே பெரியாரு செத்து அடகுமன். எங்களுக்கு பார்ப்பன எதிர்ப்புன்னு பருப்பு வியாபாரம் பண்ணிட்டு திராவிட இருப்பை கட்டியமைச்சிட்டீங்க. முதறிஞர் ராஜாஜி அவருடைய 10 விழுக்காடு வாக்கு காரணமா இல்லையா? நாங்க திராவிட ஆரிய கூலி, நீங்க ஆரிய கூட்டாளி. பிராமண எதிர்ப்புங்கிறது ஒரு இடத்துல கூட வெள்ளலை. ஏன்னா ஐயா கருணாநிதியோட அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு அதிகம். அப்ப பிராமண எதிர்ப்பே இந்த நிலத்துல இல்ல. சமூக நீதி காத்த வீராங்கனையே நீங்க சொல்ற பிராமண பெண்ணு தான். அவ்வளவு கேவலமாயி போச்சு உங்களுக்கு. என்ன ஆடு மாடு மேய்க்கிறது, வேளாண்மை செய்யறதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிருச்சு. சோறு என்ன இதுக்கு திங்கிற? ஆவின் பால் விற்கிற வெக்கம் இல்லாம எங்க அறிவுனா இது அவங்க பகுத்த அறிவா? எதுக்கு விற்கிற? குழந்தைக்கு புற்று வருது, தாய்ப்பால் விஷமா தெரிஞ்ச பிறகு இயற்கை உணவுக்கு இயற்கை வேளாண்மைன்னு திரும்புற ஆடு மாட்டு கழிவு இல்லாம பைத்தியக்காரா இயற்கை உரம் எதிரா? பாரதிய ஜனதா கட்சி வாக்குக்காக தான் சீமான் அவர்கள் இந்த மண்ணில் பெரியாரை பற்றி பேசுகிறார், விமர்சனம். பாரதிய ஜனதா போட்டிடாது, அந்த வாக்கு எனக்கு வரும் ஆரம்பிச்சனா இந்த பஞ்சாயத்தை. சரி, நீங்க தான் பாரதிய வென்று சட்டமன்றத்துக்குள்ள போன பெருந்தகை. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நான் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய செந்தமிழன் சீமான் அவர்களை மீண்டும் ராவணாவுக்காக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஐயா, உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. வணக்கம். மீண்டும் ஒரு தேர்தல் களத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, நன்றி அதற்காக. தேர்தல் களம் இடைத்தேர்தல் ஈரோடு. இந்த மக்களுடைய பிரச்சனையை பேசுவதை தவிர்த்து விட்டு பெரியாரை மட்டுமே, திராவிடத்தை மட்டுமே குறிவைத்து பேசி கொண்டிருக்கின்றார் சொல்லிட்டு உங்கள் பேரில் ஒரு விமர்சனம். அங்கேருந்தே நம்ம தொடங்குவோம். இங்கே மக்கள் பிரச்சனை இருக்குது, அதை பேசாமல் இதை பேசிக்கொண்டு இருக்கிறார். காரணம், நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு தொடங்குறாங்க. நம்ம அடுத்தடுத்து பதிலுக்கு கேள்விக்கு போயிடுவோம். இல்லை, மக்களின் பிரச்சனைக்கு கூடாதான் இதை பேசுகிறோம். இப்போ நாங்கள் எந்த மக்கள் பிரச்சனையை நாங்கள் பேசுகிறவங்கள, மக்களின் பிரச்சனைகளோடு நின்று மக்களோடு நின்று போராடுற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் தலைவர்களுடைய வாரிசுகள் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எளிய மக்களினுடைய என்ன சொல்றது, எளிய மக்களின் பிள்ளைகள் நாங்கள். பெரியாரையும் பேசுகிறோம். பேச வேண்டிய தேவை என்ன வருதுன்னா, இந்த நிலத்தில் இருக்கிற இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் உங்களுக்கு எங்கள் அப்பா சொன்னதுதான். நம்மால் இருக்காங்களே மகனே, உலகம் பூரா இருக்கிற நச்சு திட்டங்கள் இருக்குல்ல, கொடிய திட்டங்கள், அதுக்கு வேறு தேடி போனீங்கன்னா அது அமெரிக்காவில் இருக்கும். இந்த நிலத்தில் எந்த கொடிய திட்டம் நச்சு திட்டத்துக்கு நீ வேறு தேடி போனீங்கன்னா அது திமுக திராவிட கட்சிகளின் கையெழுத்தில் இருக்கும். இப்போ இந்த கோட்பாடு, இந்த இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இல்லைங்களேன், இந்த ஏரி ஆக்கிரமிப்பு வீடையிடி, இந்த குளம் ஆக்கிரமிப்பு வீடையிடி, இது கோயிலுக்கு சொந்தமான இடம், இது ஆக்கிரமிப்பு அப்படின்னா திரும்பி பார்த்தா 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேலே
திராவிட ஆக்கிரமிப்புல என் இனம் சிக்கிக்கிட்டு படுது பாருங்க. இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதுதான் முதன்மையான வேலையா ஒரு 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 மகனுக்கு இருக்க முடியும். அப்படிங்கும்போது நாங்கள் திரும்பி பார்க்குறோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. எல்லாம் சரி, எனக்கு எப்பெருமை இருக்குது. என் மொழி உலகத்தின் முதல் மொழி, முதல் மாந்தன் தமிழன். நான் உலகத்துக்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை நாங்கள்லாம் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞன் சுஸ்முகனவே சொல்கிறான். சரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் நாட்டுக்கு வேளாண்மை எப்படி செய்வதுன்னு கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தாங்க. அவங்க மொழியில் இருந்த கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்தி கொண்டோம்னு அவர் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் மறுக்க இயலாது. அப்போ நீங்கள் மாசோனுக்கு புக்காக்க இருக்கார்ல, அவங்க பரம்பரைக்கே வேளாண்மை கற்றுக் கொடுத்தது நாங்கள் தான். இப்போ அந்த மாதிரி எல்லா பெருமையும் கொண்டு அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் முதலாக மாந்தன் பேசிய மொழி தமிழ் என்று எல்லா வரலாற்று ஆய்வறிஞனும் இந்த மொழியியல் ஆய்வறிஞனும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. இப்படியே வருது. முதலில் பண்பட்ட இனம், நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிற மாதிரி போர்க்குணம் அற்று போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 13 தலைமுறைக்கு ஒரு முறை மரபணு மாறிடுங்கிறான். நாங்கள் அதை புதுப்பிக்காமல் விட்டு அப்படி வந்து எங்களுக்குள்ள ஏற்பட்ட பிளவுகளில், குடி பிளவுகளில் தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து வந்துட்டோம். இந்த கடைசிக்கு பார்க்கும்போது என் மொழி சிதைந்து, என் கலை இலக்கிய பண்பாடு, என் தொட்ட வேளாண்மை, என்னுடைய மெய்யியல் வழிபாட்டு மரபு அழிந்து, நான் யாருங்கிறதையே மறந்து, என் வரலாறு மறைக்கப்பட்டு அப்படிலாம் பார்க்கும்போது எல்லாம் என்னடான்னு பார்த்தா ஒரு 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 இதுக்கெல்லாம் யார் காரணம்னா, நீண்ட நாளாக இந்த நிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி வருகிற இந்த கட்சி ஒப்புக்கு தமிழர் இப்படி பேசுறது. என்னுடைய மொழியை சிதைச்சு என் கூடவே உட்காந்துட்டு தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா, இது என்ன இது முட்டாள்களின் பாசை, இது சனியே, இது காட்டுமிராண்டி மொழி. இல்லை, தமிழுக்கு இல்லை நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கிறேன். தமிழுக்கு செம்மொழி வாங்கி கொடுத்தது திராவிடம், திமுக. தமிழை இந்த அளவுக்கு முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கிறது திமுக, திராவிடம் சொல்கிறாங்களே, பதில் சொல்கிறாங்க. நாங்கள் வளர்த்திருக்கிறோம். தமிழன் பிறக்கும் போதே பெருமையோடு பிறந்தவன், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேன்னு எங்கள் தாத்தா புரட்சி பாவடம் பாரதிதாசன் பாடுறான். நீங்கள் நல்லா கொஞ்சம் இருங்க. இயற்கையின் மொழி தமிழ் எவனும் உட்காந்து உருவாக்கலை, உங்களுக்கு விளங்குது. இந்த மொழியோட சேர்ந்து அந்த மொழியோட சேர்ந்து அப்படி பிறந்ததுன்னு என் மொழியை நீங்கள் சொல்ல முடியாது. இயற்கையின் மொழி, இறைவன் பேசிய மொழி. மணிநெற்றி உமிழ்ச்செங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்னு என்னுடைய இலக்கியம் பாடுது. அதனால நீங்கள் அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. தமிழ் செம்மொழியாக இருந்ததா நீங்கள் அங்கீகாரத்தை பெற்று தந்தீங்களா? எனக்கு தகுதி நான் உண்மையிலேயே சிறந்தவன், நீ என்னை சிறந்தவன்னு சொல்லி நீ உன்னை அடையாளப்படுத்திக்கிற. உலகத்தில் எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செம்மொழின்னு தமிழறிஞன் சொல்லலை, உலக மொழியில் ஆய்வறிஞன்லாம் சொல்கிறான். எந்த மொழியின் துணையும் இன்றி இயங்கும். இப்போ இது என்ன, எல்லா ஊர்லையும் என் ஊர்ல தான் நாற்காலி, எல்லா ஊர்ல இது என்ன சேரு, என் ஊர்ல நாற்காலி. என்கிட்ட ஒரு சொல்லு இருக்குல்ல, அப்படித்தானே நீங்க பார்க்கணும். சொல்லிக்கிற நீ செம்மொழி உரிமம் பெற்று தந்தேன்னு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழியை 1000 ஆண்டுக்குள்ள சுருக்கி என்னை அங்கீகாரம் பெற்று தந்து. என் மொழி நீ என்ன அங்கீகாரம், நீ அங்கீகாரம் பெற்று தந்ததுனாலதான் அது செம்மொழியா, இல்லை அது இருந்ததா நீ இது பெற்றுக் கொடுத்ததுனால செம்மொழியா? அது என்னை பெருமைப்படுத்தல, நீ சிறுமைப்படுத்துற. பெரியாரையன்னு தானே கேட்குறீங்க. அப்போ பார்க்கும்போது திராவிடம் அப்படிங்கிற இந்த கோட்பாடு, இந்த தத்துவம் இங்கே தமிழா இன உணர்வு கொள்ளும்பா, தமிழன் இன உணர்வு கொள்ளும்போது ஆளை கொள்ளுவான். இதுதான் திராவிடம். நான் உளமாற அழுவேன், அவன் ஒப்புக்கொள்ளுவான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் என்னை சுற்றி இருக்கிற இந்த கொடுமையிலெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன், அவன் ஏமாற்றணும்னு நினைப்பான். இந்த வேலைகள் இருக்குல்ல, இந்த கோட்பாட்டை தகர்க்கணும்னு போகும்போது அங்கே ஒரு தலகர்த்தா இருக்கிறார்ல, அது பெரியார் 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 பெரியார்னு சமூக நீதி எனக்கு அது தேவைப்படுது. அது அவர் தான். சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, ஆமாம் அது அவசியம். ஆனால் அது இருக்குது, அது அவர் தான். பெண்ணிய உரிமை அவர் தான். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது,
ஈடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அதில் சமூக நீதியில் வருது. அது எல்லாம் அவர் தான். தமிழருக்கு ஈனமானம் தன்மானம் அவர் தான் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி வளர்த்து. படிச்சுட்டு நீங்கள் இப்படி உட்காந்து பேசுறதுக்கு காரணமே பெரியார் தான். நீங்கள் இப்படி பேசுறீங்கல்ல, படிக்க வச்சது உங்களை அவர் இல்லை. ஆமாம், அவர் கட்டின பள்ளிக்கூடம். நீங்கள் பேசுவீங்களா அப்படி? இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. நீங்கள் சரிங்க, எங்கள் முன்னோர்கள் இருக்கிறாங்கல்ல, எங்கள் முன்னோர்கள், சரி அவர் என்னை படிக்க வச்சாருன்னு கேட்குறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், இனமான பேராசிரியர் நம்ம சொல்கிற அன்பழகன் ஐயாவெல்லாம், மதியழகன், இவங்களெல்லாம் யார் படிக்க வச்சது? இவர் சமகாலத்தில் பெரும் பாக்களை எழுதிய பாரதிதாசனை யார் படிக்க வச்சது? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். தமிழ் இலக்கியம் தொய்வுற்று வரும்போது பெரும் பாய்ச்சலை, புதுரத்தம் பாய்ச்சி பெரும் பாய்ச்சலை பற்ற வைத்து பாய்ச்சிய பாரதி நம்ம பாட்டனை யார் படிக்க வச்சது? நீங்கள் உலக பெரும் அறிஞர்களாம் சொல் பிழை, பொருள் பிழை, எந்த பிழையும் இல்லாத ஒரு வாழ்வியல் நன்னறிய ஒருத்தன் தந்திருக்காண்டா அப்படின்னா வள்ளுவன்கிறான். அவனுக்கு யாரு படிப்பிச்சது? அவனை யாரு? 15 நாளில் ஒரு காப்பியத்தை படியிருக்காங்க, ராமாயணத்தை, கம்பராமாயணத்தை 15 நாளில் பாடியிருக்கான்னா அது பெரும் கடலாக இல்லாமல் ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அவனுக்கு அந்த அறிவை புகட்டி ஆசான் யாரு? 5000 ஆண்டுக்கு முன்னாடி தொன்மை இலக்கண நூலை வகுத்து தந்த தொல்காப்பிய பெருமகனாருக்கு தமிழ் படிப்பிச்சவன் யாரு? நீங்கள் சொல்ல படிக்க வச்சாருன்னா பெரியார் கட்டி திறந்த பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவ கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையும் வெள்ளைக்காரன் கட்டி பல இதுகள் பண்ணிட்டான். இப்போ நான் என்னுடைய தனிப்பட்ட கல்வியை சொல்கிறேன். எங்கள் ஊரில் பெருந்தலைவர் எங்கள் தாத்தா கட்டின சிற்றூரில், அரணையூரில் இருக்கிற 1ஆப்புலேருந்து 5ஆப்புறம், 6ஆப்புலேருந்து 10ஆப்பு வரைக்கும் காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளின்ட்டு எங்கள் சொந்தங்கள் இளையான்குடி புதூரில் இருந்த இஸ்லாமிய சொந்தங்கள் கட்டிய பள்ளிக்கூடம். கொஞ்சம் கொஞ்சமாக நிதி போட்டு அவங்க கட்டினது. அதுக்கப்புறம் நான் 10+1 2 எங்கள் சிவகங்கை மன்னர் கொடுத்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிற இளையான்குடி மேல்நிலை பள்ளியில் +1 +2 படித்தேன். அதுக்கப்புறம் கல்லூரி எனக்கு டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில், கலைக்கல்லூரியில் படித்தேன். இப்போ என்னுடைய கல்வி பயணம் உங்களுக்கு தெரியுது, யாருன்னு தெரியுது. இப்போ இதில் எங்கே பெரியார் வர்றாரு? எங்கே இருக்கார் பெரியார்? இருங்க, இங்கே கல்வி இருந்தது, சரிங்க, வறுமை இருந்தது. என்னை படிக்கும்போது எங்கள் அப்பா செனையோட மாட்டை வித்தாரு, பல நூறு பனைமரங்களை வித்தாரு. அன்னைக்கு 10 ரூபா 15 ரூபா தான் ஒரு பனைமரம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நிலம் இருக்குல்ல, காடு இருக்குல்ல, 2 ஏக்கரை ஒத்தி வச்சுலாம் படிக்க வச்சாரு எங்கள் அப்பா. அப்புறம் நான் சென்னைக்கு சம்பாரிச்சு அந்த 2 ஏக்கரை திருப்பினதெல்லாம் இருக்கு. சும்மா அதெல்லாம் நான் தான் படிக்க வச்சேன்னு போயிட்டு இருக்கக்கூடாது. அது இந்த களத்தை எல்லாம் விவாதிக்கிறதுக்கு சீமானவர்களுக்கு வேற இடம் இருக்குது, வேற களம் எத்தனையோ இருக்குது. விட்டுட்டு இந்த இடைத்தேர்தல் ஒரு இடத்துக்குள்ளார ஏன் இதை பற்றியே விமர்சிக்கிறார் திராவிடம் பெரியார்ன்றதுக்கு காரணம் இருங்க. அது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வாக்குகளை குறிவைத்து அவங்க நமக்கு போடணும் என்பதற்காக நீங்கள் இதை பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் முதல்ல அதை வந்துடணும். பாஜக வாக்குல இருந்து சமூக நீதி இதெல்லாம் வெறும் சொல். திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் செயல் தமிழ் தேசியத்தில் தான். உங்களுக்கு பெண்ணிய உரிமை, இந்த சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சமூக நீதி பற்றி சிந்தித்து அதுக்காக வித்திட்டு பெண்ணிய உரிமைக்கெல்லாம் கோட்பாட்டை வகுத்து அதுக்காக போராடிய பெருமக்கள் என் இனத்தில் ஏகப்பட்ட முன்னோர்கள் உங்களுக்கு தெரியும். அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயகர் அவங்க எல்லாம் எங்கள் தாத்தாக்கள்லாம் பெரும்பாடுபட்டிருக்காங்க. அதை சட்டமாக்கி செயல்படுத்தினர்லாம் டாக்டர் சுப்பராயன், இன்னொரு தாத்தே, எங்கள் மூதாதை அயோத்தியாச பண்டிதர் எம் சி ராசா, இந்த ரெட்டமலை சீனிவாசங்கிற தாத்தா. சரி, எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் ஆகப்பெரிய கல்வியான அம்பேத்கர் தான், உங்களுக்கே தெரியும். உலகத்தில் அதுக்கு இணையான கல்வியான எங்கள் தாத்தன் தான். பாபர பெரியார் தான் படிக்க வச்சுட்டு அப்படியா ஒன்றும் பேச மாட்டீங்க. அம்பேத்கருக்கே தமிழில் கையெழுத்து போட கற்றுக் கொடுத்தாருன்னு இருக்குல்ல, அவருக்கு யாரும் இவர் தான் எடுத்து கொடுத்தாரா? சொல்லுங்க. இந்த தீண்டாமை ஒழிப்பு இருந்ததுன்றீங்க. தீண்டாமை ஒழிப்பு, சாதியை நீங்கள் ஒரு தடவை திருமணம் வேணாங்கிறீங்க, கலப்பு மனங்களை, சாதி மறுப்பு திருமணங்களை அவரே செஞ்சு வச்சாருங்கிறீங்க. அப்படி ஆதி தமிழ் குடியில் ஒரு பெண்ணையோ பையனையோ இவர் உயர்ந்த சமூகத்தை சார்ந்த பையனுக்கோ பெண்ணுக்கோ மனம் முடிச்சு வச்சாரு தலைமையில ஏதாவது செய்தி நீங்க படித்தீங்களா? இல்லைன்றீங்கல்ல. இருக்கா சான்று காட்டுங்க. ஆமா இருக்குன்னு சொல்லிட்டு போறேன்.
இப்போ இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் எங்க முன்னவர்கள் அவரே சொல்றாரு, பொது உடைமை சித்தாந்தம் கருத்துக்களை சிங்காரவர்கிட்ட எடுத்துக்கிட்டேன், இந்த பகுத்தறிவு சிந்தனைகள் முற்போக்கு இதெல்லாம் நான் அயோத்தியாச பண்டிட்டு இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. அதை ஏன் நீங்க எடுத்துக்கிற மாட்டீங்க? ஏங்கிறீங்க? எல்லாத்தையும் அவர் தான். எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு பசுமாடு கண்ணு போட்டுருக்கு. அதுக்கு யாரு காரணம்னா பெரியார் நீங்கன்னா கோவரமா அதா. இப்ப இதுலதான் எரிச்சல் வருது. சமூக நீதிக்காக எங்கள் முன்னோர்கள் நீண்ட காலமா எங்க முன்னோர்கள் எல்லாருமே புறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னதுலயே அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்னு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்குன்னு சொன்னதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அங்கெல்லாம் எங்க கல்வியின் முதன்மைத்துவத்தை எங்க முன்னவர்கள் போதிக்கலையா சொல்லுங்க? அப்ப அதையெல்லாம் விட்டு நீங்க என்ன பண்ணிடுறீங்க? இவர் தான் சாதியை ஒழிக்க சாடினார், இவர் தான் பெண் கல்விக்கு பாடினார். இப்ப பாரதி ஒன்றும் செய்யல, பாரதிதாசன் ஒன்றும் செய்யல. எங்களுக்கு 1000 பெரியார் இருக்கிறார்கள் எங்க பக்கத்துல. தமிழ் தேசிய தளத்துல தமிழர்களுக்கு இங்க நீங்க ஒரு பெரியார் தான் வச்சுட்டு குற்றச்சாட்டு நேற்று சொல்லியிருக்கீங்க மேடைகள்ல. இந்த ஒரு பெரியார் தான் எல்லாவற்றையும் சாதித்தார் அப்படின்னு சொல்ல வராங்க. அது சாதித்தார் என்று நீங்க போதித்தார்கள், அவ்வளவுதான். என்னுடைய ஒன்னும் சாதிக்கல. அதுதான் நான் பெரும் விவாதத்துக்கு அழைக்கிறேன். நீங்க எங்க அப்ப மணியரசனோட சுபவீர பாண்டியன் எங்க அண்ணன் நின்று வாச்சார்ல, அப்படி நான் ஒரு இடத்துல எல்லா திராவிட பேரறிஞர்களும் வாங்க. பெரியாரின் சமூக நீதி எது? சனாதன ஒழிப்பு எது? சாதிய ஒழிப்பு தீண்டாமை எது? பெண்ணிய உரிமை விடுதலை எது? எங்க முன்னோர்கள் இதுல எதையுமே செய்யல, அதையும் சொல்லுங்க. எதையாவது அடித்தளத்துல இருந்து எனக்கு அவர் மூலமா தான் கிடைச்சது. இப்படி நான் வந்திருக்கேன், அதனால அவர் பேசட்டும். எனக்கு அவர் மூலமா கிடைக்கல, நான் பேசுறேன். இது என்ன பேச்சு பேசுறீங்க? படிக்க வச்சவன் படிக்காத மேதை என் தாத்தன் காமராஜ், நான் பேசுறேன். நீங்க பெரியாரால படிச்சுங்க, பேசிட்டு போங்க. நான் செஞ்சு பாருங்க. ராமர் சாமி வேணுங்கிறவங்க வச்சுக்கிறங்க, ராமசாமி வேணுங்கிறவங்க வச்சுக்கிறங்க. எனக்கு இங்க பாருங்க, எனக்கு குடிக்கு ஒரு சாமி இருக்கு, குலசாமின்னு. கும்பிட சாமி இல்லாதவனுக்கு தான் இந்த பிரச்சனை. எனக்கு பல சாமி இருக்குது. எனக்கு முருகன், சிவன், மாயன்கிற எனக்கு பெருமாள், திருமால் நீங்க கும்பிடல. கடவுளையே கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நீங்க. எனக்கிட்ட வந்து இவன் அவன்லாம் போயிட்டு இல்லை. எந்த சாமி வேணுமோ வச்சுக்க, எனக்கு சொந்த சாமி நிறைய இருக்கு. புரியுதா? இதுல எதுக்கு எனக்கிட்ட வந்து இதுதான் உனக்கு வேணுமா? கோயில் கட்டிக்க, கும்பாபிஷேகம் நடத்துக்க, நீ கிடா வெட்டி பொங்க வச்சுக்க. இல்ல ராசா சொன்னதுல ஒரு விஷயம், சமூக நீதியை பத்தி சொல்றாரு பெரியார். பேச வரும்போது அவர் பெரம்பூர்ல இருந்துட்டு நீலகிரிக்கு, பெரம்பலூர் தொகுதியில இருந்து நீலகிரிக்கு மாத்தினதுல சமூக நீதி இருக்குதான்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். அதை 100 தடவை நான் கேட்டேன். அந்த கேள்வியை எங்க அண்ணன்ட்டே வைங்க, அந்த கேள்வியை எங்க அண்ணன்ட்டே வைங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், பெரியாரின் சமூக நீதி எந்த இடத்துல நிலைநாட்டப்பட்டிருக்கு? பெரியார் பிறக்காத மண்ணுல நிலைநாட்டப்பட்டிருக்கு. சரி, உத்தரப்பிரதேச நிலைநாட்டப்பட்டிருக்கு. நீங்க இவ்வளவு காலம் பேசிட்டு இருந்தீங்க. அகிலேஷ் யாதவ் சகோதரர் அகிலேஷ் யாதவ் ராமர் பிறந்த அயோத்தி பூமின்னு இருக்குல்ல, அயோத்தியில ராமர் கோயில் கட்டி ஒரு பெரிய எழுச்சி, அந்த இடத்துல ஒரு பெரிய அரசியல் மாறுமலர்ச்சி வருது அப்படின்னு நாடங்கள் இருந்துட்டு அங்க போய் ஒரு பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை கொண்டு போய் நிறுத்தி அகிலேஷ் யாதவ் பாராளுமன்ற தேர்தலில் வென்றுட்டாரு. இது எப்படி சொல்லுவீங்க? இது சமூக நீதி? அங்க அதுக்கும் பெரியார் தான் காரணம்ன்றீங்களா? சொல்லுங்க. ஒன்றும் பேச மாட்டீங்க. சரி, உங்களுடைய கடவுள் மறுப்பு வென்றிருக்கா? பெரியாருடைய கடவுள் மறுப்பு வென்றிருக்கா? பெரியார்ட்டிருந்து அடுத்த காலம் எடுத்து வச்ச அண்ணாதுரைங்கிற பேரறிஞன், ஒரு மேதை, ஒன்றே குல ஒருவனே தேவன் எங்க மோதாதை திருமூலருடைய திருமந்திரத்தை எடுத்துட்டாப்ல. அங்கேயே பெரியாரு செத்து அடக்கம் பண்ணிட்டார், கடவுள் மறுப்புல போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க இங்கிட்டு பெரியார் அடக்கம் பண்ணது அண்ணாதுரைன்னு சொல்ல வரீங்களா? அப்புறம் அது என்னது? ஒன்றே குலம், கடவுள் இல்லைன்னு அது வரைக்கும் பேசிட்டு இருந்தவர். கடவுள் இல்லை, கடவுள் கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன். அதை சொல்லிதானே நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். அமைதியா இருக்கிய? அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நீங்க வந்த போதே அங்க தோத்துட்டார். நீங்க வந்து என்ன சொல்றீங்க? சமூக நீதி, இது சாதி ஒழிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம்னா சொல்றீங்க. இன்றைக்கு திராவிட இயக்கங்களை உயர்ந்த சாதிக்காரன் பெருவழி இல்லை,
சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது. முடியாது காட்டவா? இத்தனை சாதிக்கு ஒரு இறுதி அடக்கம் செய்கிற சுடுகாடு இடுகாடு தேவைப்படுதுங்க. குளத்துல இந்த இடத்துல இவன் குளிக்கணும், இந்த இடத்துல இவன் குடிக்கணும், இந்த கடையில தான் இவன் முடி வெட்டிக்கணும், இந்த கடையில தான் இவன் இதுன்னு இத்தனை பாகுபாடை வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு இதெல்லாம் நீங்க பேசுறது சுடுகாட்டுக்கு போறது வழி இல்லைன்னு சொல்ல வரீங்க. பற்றி எரியட்டும் பெரியார் எனும் பெரு நெருப்பு தீ அப்படின்னு நாங்க இங்க பேசுறோம். இது பேசக்கூடிய விஷயம் தான் இங்க எல்லாமே சமமாயிட்டு சொல்றதால அதான் பற்றி எரியட்டும். என் தம்பி முத்துக்குமார் தீ குளிச்சு எரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நீங்களே தீய வச்சு எரிச்சு இந்த திராவிட குப்பையில பூசிக்கிட்டு போங்கிறோம். நீ எங்க இந்த பெருநெருப்பு எங்க எரிஞ்சிச்சு? நீ எதிர்த்த பார்ப்பன எதிர்ப்பு, எங்களுக்கு பார்ப்பன எதிர்ப்புன்னு பருப்பு வியாபாரம் பண்ணிட்டு திராவிட இருப்பை கட்டி அமைச்சிட்டீங்க. புரியுதா? பருப்பு வியாபாரம். ஆமா, பருப்பு வியாபாரம் தானது. எங்க பார்ப்பன எதிர்ப்பு? கடைசி வரை முதறிஞர் ராஜாஜியோட நட்பு பாராட்டினீங்க. உங்களுடைய திராவிட தத்துவம் அரியணை ஏறுவதற்கு, திராவிட முன்னேற்றம் அரியணை ஏறுவதற்கு அந்த முதறிஞர் ராஜாஜி அவருடைய 10 விழுக்காடு வாக்கு காரணமா இல்லையா? நாங்க திராவிட ஆரிய கூலி, நீங்க ஆரிய கூட்டாளி பங்காளி. ஜனசங்கோட 1962 பேரறிஞர் அண்ணா கூட்டணி வச்சாரா இல்லையா? அப்போ ராஜாஜியோட கூட்டு, பாரதிய ஜனதாவின் தாய் கழகத்தோடு அண்ணா கூட்டு, பாரதிய ஜனசங்கின் செய்கழகம் பாரதிய ஜனதாவோட ஐயா கருணாநிதி அவர்கள் கூட்டு. நீங்க எங்களை போய் பிடிஎம் ஏடிஎம்லாம் போயிட்டு வெறுப்பா இருக்குமா இருக்காதா? எந்த இடத்துல உங்க பிராமண எதிர்ப்பு வென்றிருக்கு? பிராமண எதிர்ப்புங்கிறது ஒரு இடத்தோட வெள்ளலை. ஏன்னா ஐயா கருணாநிதியோட அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு அதிகம். அப்ப பிராமண எதிர்ப்பே இந்த நிலத்துல இல்ல. சமூக நீதி காத்த வீராங்கனையே நீங்க சொல்ற பிராமண பெண்ணு தான். திராவிடம் பேசி பெரியார் பேசிட்டு எதுக்கு போய் அந்த மகாலில் வந்து பதவி வாங்கினீங்க? சரி, எதுக்கு நீங்க இங்க வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு, அதை குறி வச்சு சொல்லிக்கிட்டு வர நீங்க இருங்க. குறி வச்சு பெரியார் எல்லா இடத்துலயும் தோற்று போனார். பெண்ணிய உரிமை இருக்கா நிலைநாட்டப்பட்டிருக்கா? பரிணாம வளர்ச்சியில நீங்களே பாருங்க, பெரியார் எந்த இடத்துல இருந்தாரு? திருக்குறளை மலம்னாரு. குறள் ஓவியம்னு ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதுறாங்க. திருவள்ளுவருக்கு 133 அடியில் சிலை வைக்கிறாங்க. அது அப்போ அந்த இடத்துல அவர் அந்த இதில் போயிடுது. அவர் எதிர்த்து தான் இந்த வேலை செய்கிறாங்க. இந்து மதத்தை எதிர்த்தான்றீங்க. 90 விழுக்காடு என் கட்சியில் இந்து தான்ட்டு அந்த கட்சியின் பரிணாம வளர்ச்சியில் வந்திருக்கு. இன்றைய திராவிட மாடலின் தலைவரே சொல்லிடுறாரு, 90 விழுக்காடு நாங்கள் இந்துக்கள் தான். நீங்கள் இந்த முற்போக்கு பகுத்தறிவு, இந்த மூட பழக்கங்கள் நம்பிக்கையில் ஒழிப்புங்கிறீங்க. நல்ல நேரம் பார்த்தா பதவி இருக்கிறாங்க, கட்டுத்தொகையே கட்டுறாங்க. உங்களுக்கே தெரியும். அமைதியா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை நடக்குது, அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? அப்ப நீங்க சொல்லுங்க, எந்த இடத்தில் இருக்கிற ஒரே ஒரு இடத்தில் வென்றுட்டார் பெரியார், வென்றுட்டாரு, நீங்க எங்களை வீழ்த்திட்டீங்க. அந்த இடம் என்பது என் மொழியை சனியன் விட்டொழியுங்கள், தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்கள். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, பிச்சை எடுக்கத்தான் அது லாய்க்கு. காட்டு முராண்டி மொழி, அதில் என்ன இருக்குது? இப்படி பேசி ஆங்கிலத்தில் நாகரி இருக்கு, ஆங்கிலம் படித்தா பொழைச்சிக்கலாம். இது பொது புத்தியில ஏற்றி இந்த ஒரு இடத்த தமிழையே ஆங்கிலத்தில் எழுதுனவன இப்போ அவன் வந்தான், VANTHN வந்தான், இப்போ IPPO இப்போ எல்லா கடைகளையும் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு இடத்துல தான் நீங்கள் வென்றிருக்கீங்க. அந்ததையும் தொலைச்சி மறுபடி தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. எங்கள் தாத்தா தேவனைய பாவானார் சொல்கிறாரு, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். அப்போ தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் தான் எழுன்னு வருந்தி பாடுறான் எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன். அதை சாதிச்சு முடிக்கணும். வெற்றி சொல்லாக இருக்கிற திராவிடத்தில் இருக்கிற பெண்ணிய உரிமை, சமூக நீதி, சாதி ஒழிப்பு, தீண்டாமை இதெல்லாம் இருக்குல்ல, இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இதையெல்லாம் செயலாக்குவதுதான் தமிழ் தேசிய அரசியல், அதனுடைய எழுச்சி, அதனுடைய இது. இப்ப இடஒதுக்கீடு நீங்க பெண்களுக்கு நான் வெல்லலை அப்படிங்கிறீங்க. சரிபாதி பெண்களுக்கு இடஒதுக்கீடும், ஆதி தமிழ் குடிகளுக்கு, பழங்குடி மக்கள், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், SC ST இவங்களுக்கு அரசியல் சாசனம் கொடுத்ததை தவிர பெரியாரின் வழிவந்த திராவிட இயக்கங்கள் கொடுத்த இடம் எத்தனை? 2016 22 இடம் பொது தொகுதியில் கொடுத்து இடங்கள்ல நான் நிக்க வச்சேன். அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகள், முடிதிருத்திர மருத்துவர் குலம், வண்ணார், குயவர்,
இந்த சாலியர், இந்த மாதிரி சமூகம் இருக்கு, தமிழ் சமூகம் உங்களுக்கு இதெல்லாம் ஈரலர், இவங்களுக்கெல்லாம் இந்த சமூகம் இந்த திராவிட இயக்கங்கள் அங்கீகரிச்சிருக்கா? இந்திய முற்போக்கு, திராவிட முற்போக்கு ஏதாவது அங்கீகரிச்சிருக்கா? ஆனா தமிழ் தேசியம் தேடி தேடி அரசியல் அங்கீகாரம் வேணும், அதிகாரம் வேணும்னு நிறுத்துது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். பெண்களுக்கு சம வாய்ப்பு, பெண்களுக்கு சம வாய்ப்பு, ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை சற்றும் இளைப்பிள்ளை காண கும்மி அடிங்கிறான். இவன் பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ, மண்ணுக்கும் கீழே மண்ணுக்கும் கேடாய் மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே. சரி, இல்ல சொல்ல வரீங்க பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு ரொம்ப முன்னோடியா இருக்குது தமிழ்நாடு, முதலமைச்சர் சொல்றாரு. இந்த கேள்வியை வைங்க, நான் முடிச்ச வர வைங்க. சரிபாதி 117 இடம்னா 117 இடம் கொடுத்து இதை ஆதி தமிழ் குடிகளுக்கு பொது தொகுதியில இடம் கொடுத்து நாங்க நிறுத்துறோம். நிராகரிக்கப்பட்ட சமூக நீதி, சாதிவாரி குடிவாரி கணக்கெடுத்து எங்களுக்கு எண்ணி கொடுக்கு, எழுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடுன்னு கோட்பாட்டை வச்சு சண்டை போடுறோம். இது நான் எங்க முன்னோர்கள் தொடங்கினதான் தமிழ் தேசியம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. அதை எடுக்கவே பயப்படுற நீ சமூக நீதி சமூக நீதின்னு வெறும் வெற்று வார்த்தையை நீண்ட காலமா வச்சுக்கிட்டு நாங்க தான் சமூக நீதி கொடுத்தோம், நாங்க தான் இடஒதுக்கீடு கொடுத்தோம். திராவிடர் சொல்றது வெற்று வார்த்தைன்னு சொல்றீங்க. ஆமா, இப்ப நாங்க தான் கொடுத்தோன்னு நீ உட்கார்ந்து இருக்கிறீல்ல திராவிடர், நீ யாரு? நீ இருக்கிற இடத்த கொடுத்தது யாரு? எங்களுக்கு 3 கொடுத்தேன், 3.5 கொடுத்தேன், 2 கொடுத்தேன், 1 கொடுத்தீங்க. நீ உட்கார்ந்துருக்க இடத்தையே கொடுத்தது நான் தான் மறந்துட்டு நாங்க தான் கொடுத்தோம்னா அது அது என்ன சொல்றது, அது எரிச்சலா வருது, கோபமா வருதுன்னு சொல்ல மாட்டேன், வெறியா வருதுன்னு சொல்றேன். அதுதான் இது. இப்ப நீங்க நான் ஒன்றும் சொல்ல, பெரியார் வேணும், பெரியார் தான் உங்களை படிக்க வச்சார், குளிக்க வச்சார், பல்லு விளக்க விட்டார், கோமணம் கட்டினார். நான் கோமணம் கட்டிக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறேன், விவசாயம் பண்ணி அவ்வளவு கேவலமாகி போச்சு. உங்களுக்கு என்ன ஆடு மாடு மேய்க்கிறது, வேளாண்மை செய்யறதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சு. சோறு என்ன இதுக்கு திங்கிற? மான மரியாதை சூடு சொல்றா சோறு திங்காத, திங்காத, எதுக்கு திங்கிற? மாடு மேய்ச்சிக்கிட்டே இருந்துட்டு இருக்கணுமா? படிச்சு மேல வரக்கூடாதா? மாடு மேய்க்கிறது இதுதானே. என்ன இதுக்கு நீ ஆவின் பால் நொட்டுற? எதுக்கு நொட்டுற? எதுக்கு விற்கிற நீ? ஆவின் பால் விற்கிற வெக்கம் இல்லாம எங்க அறிவுனா இது அவங்க பகுத்த அறிவா? எதுக்கு விற்கிற? மூடிரு அந்த இலாக்காவை. பால்வளைத்துறை மூடிய, பால்வளத்துறை எதுக்கு வச்சிருக்க? அதுக்கு ஒரு அமைச்சர் போட்டுருக்க. மாடு இல்லாம எப்படி பால் வரும்? உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? உங்களுக்கு இயற்கை வேளாண்மைங்கிற வேளாண்மையை இயற்கை தாண்டா பைத்தியக்கிற பையில. அப்ப இயற்கை சேர்க்க வேண்டியது செயற்கை வேளாண்மைன்னு வந்துச்சு. ரசாயன உரம், பாட்டம்பாஸ் 60, 20 பொட்டாசியம், ஜல்பட்டு, அது இதுன்னு நச்சு வேதி உரங்களை வேரில் கொட்டி விஷத்தை விளைய வச்சதுனால 3 வயசு குழந்தைக்கு புற்று வருது, தாய்ப்பால் விஷமா தெரிஞ்ச பிறகு இயற்கை உணவுக்கு இயற்கை வேளாண்மைன்னு திரும்புற. ஆடு மாட்டு கழிவு இல்லாம பைத்தியக்காரா? இயற்கை உரம் எதிரா பைத்தியக்காரா? அப்புறம் ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம், ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம். பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு, சாராய மதிப்பு எவ்வளவுன்னு தெரியாம நாட்டை ஆண்டுகிட்டு நீங்க இதெல்லாம் வெக்கம் இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவு கேவலம் தானே. பால் குடிக்காத, நெய் சாப்பிடாத, சோறு திங்காத. பைத்தியக்காரங்களா? அலைபேசியில 15G கூட வரலாம்டா. கஞ்சி விவசாயம் தான்டா ஊத்தணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்பலாம்டா. சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான்டா அனுப்பணும். விண்வெளியில விண்கலத்தை ஏறி விடலாம்டா. அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயம் தான்டா அனுப்பணும். என்னைக்கா இதை கத்துக்கிற போறீங்க? அந்த அடிப்படை தத்துவம் இதை கத்து கொடுக்காத பகுத்தறிவுல இன்னும் எவ்வளவு இழிவா வேணாலும் சொல்லலாம். எரும் மாட்டு மூத்திரத்தை வேணா ஊத்தலாம், நல்லா உரமா இருக்கும். அதான் அவங்க பகுத்தறிவுன்றீங்க. வேற என்ன அறிவு? பகுத்த அறிவுங்கன்னா என்னன்னு முதல் சொல்லு. இன்னது என்று, எது சரி தவறு என்று தெளிந்து ஆய்ந்து சிந்திச்சு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல், திறன், அது பகுத்தறிவு. என் முன்னோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை, இது பகுத்தறிவு இல்லையா? பகுத்தறிவா இல்லையா? பேசியிருக்கீங்க. ஆமா, இது மாதிரி பகுத்து வகுத்து வைத்துட்டு போனவன் என் முன்னோன்.
குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இதெல்லாம் அவன் மன்னதானே. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநில காடு உடையது அரண். இன்னைக்கு இந்த பகுத்தறிவாதிகள், இந்த முற்போக்கு திலகங்கள், பெரியாரின் பெரும் வழிபாட்டாளர்கள், மணி நீர் இருக்கா? இல்ல. மண் இருக்கா? இல்ல. மலை இருக்கா? அணி நிழல் காடு இருக்கா? இல்லைங்க. இதெல்லாம் என்னவா இருக்கு? எல்லாம் வந்து பாலைவனமா இருக்கு. அப்புறம் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் வடிமம் கொள்ளும். எழுதுனது யாரு? இளங்கோ. எத்தனாயிரம் ஆண்டு? சரி, இது பகுத்தறிவா இல்லையா? டே, முல்லை நிலமும் முல்லை திணையும் குறிஞ்சி திணையும் நாசமா போச்சுன்னா நிலம் திரிஞ்சு பாலைவனம் ஆயிரும். நீ கல்குவாரின்னு வெட்டி அடிக்கிறானாயே, இந்த காடை வெட்டி அடிக்கிறானாயே, எல்லாம் காசுன்ட்டு அப்போ முல்லையும் குறிஞ்சியும் திரிஞ்சுன்னா நிலம் பாலைவனம் ஆயிரும்டாங்கிறான்ல. எது நிலம்? மருத நிலம். எங்கிருந்து அருவி வரும்? எங்கிருந்து அருவி வரும்? மலைமுகட்டில், மலையிலிருந்து. அதை நொறுக்கிட்ட. மேகம் எங்கிருந்து? மேகத்தை அறுவடை செய்து மழையா பூமிக்கு யார் கொண்டு வருவா? அடர்ந்து உயர்ந்த காடுகள். காடை வெட்டிட்ட. அப்புறம் என்ன? நிலம் என்ன ஆகும்? வறண்டு போயிடும், பாலைவனம் ஆயிரும். இந்த அறிவை போதித்தவன் யாரா? வைத்துக்கார மாதிரி நீ என்ன எனக்கு அறிவை சொல்லி கொடுக்குற? துளசியை நான் வீட்டுல வளர்க்க சொன்னது என்ன? பக்திகா புத்திகா? 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் மூச்சு காற்று ஆக்சிஜனை, 4 மணி நேரம் ஓசோன் காற்றையும் வெளியிடுது. அதான அறிவியல் சொல்லுது. அதான உயிரியல் உண்மை. அப்ப நீ ஏன் இது அறிவியல் இல்லை, இது பகுத்தறிவு இல்லையா? கண்டு உணர்ந்தது இல்லையா? கேட்கறதுக்கு மட்டும் ஆமாவா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க. ஆமாவா இல்லையா? சரி, எதுக்கு ஆலமரம் அரச மரத்தை கோயிலை கட்டினேன், குளத்தை வெட்டினேன்? ஏன் புளிய மரம் வேப்ப மரத்தை நட வேண்டி தானே? இத்தனை மரம் இருக்கும்போது ஆலமரம் அரச மரத்தை நட்டான். ஏன் முன்னோம் ஏன் நட்டானுங்க? அதுல 24 மணி நேரமும் ஆக்சிஜன் வருது. பகுத்தறிஞ்சு இருக்கிறாங்கன்றீங்க. அப்புறம் அது என்ன பகுத்தறியாம? என்னங்க நீங்க பேச வரீங்க? பகுத்தறியாம நட்டு போயிட்டான் அவன். அப்புறம் எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க நீங்க. பகுத்தறிவுன்றது இப்ப எங்க கிட்ட இருந்து இல்லைன்றீங்க. முடிய வெட்டிட்டு குளிச்சுட்டு உள்ள வரணும்னு சொன்னது எதுக்கு? சிறு சிறு துகள்கள் விழுந்துரும், அது பறந்து போய் சாப்பாட்டுல சோத்துல உட்காந்துரும். செத்து போன மனித உடல் மக்காது கிடக்கிறது இந்த முடிய நகம்தாங்கிறத நகத்தை வீட்டுக்குள்ள வெட்டக்கூடாதியா? அது வெட்டக்கூடாதியா? முடிய வெட்டிட்டு இதெல்லாம் எது போதிக்குது? பகுத்தறிவு இருக்குது இதெல்லாம் போதுக்குல. இதுக்கு சொல்லிக் கொடுக்க பெரியார் வந்துதான் எங்களுக்கு பகுத்தறிவு. என்ன இதெல்லாம்? விதவை திருமணத்தை அவர் தான். அதுக்கு முன்னாடி நாங்க இது இல்லை. எங்க ஊருக்கு ஏங்க அண்ணன் இறந்து போயிட்டா, அண்ணனுடைய மனைவி கை குழந்தையோட விட்டுட்டு அண்ணன் இறந்து போயிட்டா, அப்படியே கொழுந்தனாரு அப்படியே அதை கல்யாணம் பண்ணி வாழ்ந்ததெல்லாம் எங்க இது? அதான் நான் பசுமன் படத்துல எழுதுனேன். இதுக்கு பெரியார் தானே. எத்தனை இது இருக்கு, மறுமணம்ன்றது இருக்குல்ல, என் மரபுல இருக்கு. திருப்பி அதே பேசிட்டு கூடாது. சரி, நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க. திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, பாஜக வாக்குக்காக தான் இருக்குதா இல்லையா? அதை சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி வாக்குக்காக தான் சீமான் அவர்கள் இந்த மண்ணில பெரியாரை பற்றி பேசுகிறார், விமர்சனம் பண்ணுகிறார். எந்த மண்ணில? இப்ப நான் இடைத்தேர்தல் வரும், அதுல பாரதிய ஜனதா போட்டிடாது, அந்த வாக்கு எனக்கு வரும்னு நினைச்சு ஆரம்பிச்சேன் நான் இந்த பஞ்சாயத்தை. சரி, நான் எப்ப தொடங்கினேன் சொல்லுங்க? எப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது? அப்புறம் இப்ப இதை பேசிட்டு இருந்தா இப்படி பாரதிய ஜனதா வாக்குக்காக நான் பேசுறேன்னு சொல்றதெல்லாம் இது எந்த மாதிரி? இது நீங்க தான் பாரதிய ஜனதா வாக்குல வென்று சட்டமன்றத்துக்குள்ள போன பெருந்தகை. உங்களோடு ஐயா எச் ராஜா, அன்னைக்கு மாநில தலைவராக இருந்த ஐயா லட்சுமணன், இவர்களெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள வந்தது எப்போ? நீங்க 1999 ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும்போது நீங்க அதுல ஒரு சீட்டு உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்று போனீங்க. ஆமாவா இல்லையா சார்? நடந்துச்சு. நீங்க தானே அந்த ஓட்டுல ஜெயிச்சு போயிருக்கீங்க. என்னைய போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, ஒரு படம் இருக்கும்போது உங்க படத்தை வெள்ளத்தாள்ல ஒட்டி மறைக்கிறானா இல்லையா? நீங்க பார்க்கலன்னா என்கிட்ட எடுத்து வச்சிருக்கேன், அனுப்பி வைக்கிட்டா? எல்லா கட்சி கொடியும் பறக்கும் போது ஏறி விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் அறுத்து கீழே போடுறத நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையா? இந்த பெரியாரியத்தை காப்பாத்தத்தான் நீங்க இங்க இருக்கீங்களான்னா இதுக்காவா இருக்கிறீங்க? பாக்குறீங்க? ஆமாவா இல்லைன்னு பதில் நடந்திருக்குது. அப்புறம் உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு 3000 ஓட்டுல திக்கத்திணறி ஜெயிக்கிற மாதிரி கட்சிக்காரனே உங்களுக்கு வேலை செய்யல, கூட்டணி கட்சிக்காரனே வேலை செய்யல. உங்க ஆள் மனதை நெஞ்சில் இப்படி வச்சு சொல்லுங்க.
அப்படியான வேதனைகள் எங்களுக்குள்ள இருக்குது. அந்த வேதனைய இருங்க, அந்த வேதனையை எங்க அண்ணன் அனுபவிச்சுட்டு போட்டும், நான் அனுபவிக்க தயாரில்ல. அந்த கசப்பு எனக்கு வேண்டாம். நான் எதுக்கு கசப்பு அனுபவிக்கணும்? நீங்க கசப்பை அனுபவிக்கிறது உங்களுக்கு பின்னாடி வர்ற உங்கள் பிள்ளைகள் நாங்க அனுபவிக்க கூடாதுன்னு தான் இருக்கணும். அதே கசப்பை வாடா நீ சாப்பிட்றானா எப்படி சொல்றேன். நீங்க சைவம் சாப்பிடு, எனக்கு வறுத்த கோழி வச்சா நான் வேணான்னு, நான் சைவம் சாப்பிடுறேன். ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொல்றேன். இதுல என்ன எனக்கு கதை விடுறது, இதுல இன்னும் எனக்கு ஒரு இட்டு கட்டுறது, திரிச்சு பேசுறதுல என்ன இருக்கு? சாப்பிட்ட உண்ணாவிரதம் முடிவில் நீங்க பேசுனது வேரோடும் வேரடி மண்ணோடும் காங்கிரஸை வீழ்த்தணும். நீ ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு பேசுனது நீங்க தான்.